இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. ஜனநாயகன் படம் விவகாரத்தில் தற்போது தணிக்கை வாரியம் பதிலளித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தணிக்கை வாரியம் தரப்பில் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? பாலா, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் தாமதம் தொடர்பான வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தணிக்கை வாரியம் சார்பாக ஏற்கனவே ஒரு சில காட்சிகளினுடைய ஆட்சேபனை இருந்ததன் காரணமாக மறு ஆய்வு செய்வதற்காக தணிக்கை வாரியம் பரிந்துரை செய்திருப்பதாக நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்து இருக்கிறார்கள். மேலும் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 5ஆம் தேதியே ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரியப்படுத்தியிருப்பதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து அவர்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று படத்தை மறு ஆய்வு செய்யும் பொழுது ஏற்கனவே திரைப்படத்தை பார்த்த உறுப்பினர்களை தவிர புதிய உறுப்பினர்கள் தான் மறு ஆய்வு செய்யப்படும் பொழுது பார்ப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மறு ஆய்வு செய்வதற்கான அந்த தகவலை ஜனவரி 5ஆம் தேதியை தெரிவித்து விட்டோம். அதே போன்று இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தற்பொழுது இரு தரப்பினுடைய வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று நீதிபதி ஆஷா பல கேள்விகளையும் கேட்டு வருகிறார். தணிக்கை வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை முறையாக மறு ஆய்வு செய்யப்படும் பொழுது அது குறித்த தகவல் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர்களா என்ற தகவலை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று மனுதாரருக்கு அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய தணிக்கை சான்றிதழ் வழங்கும் போது அல்லது மறுக்கும் போதும் முறையாக மனுதாரருக்கு நீங்க தெரிவிக்கிறீர்களா போன்ற கருத்தை எல்லாம் நீதிபதி ஆஷா கேட்டறிந்து வருகிறார். இருதரப்பினுடைய வாதங்கள் தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. பாலா, ராஜ்குமார் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தற்போது முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினர் எஸ் வி சேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த ஜனநாயகன் படத்துல தணிக்கை சான்று வழங்குவதில் நீங்க ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர். இது போன்ற விவகாரங்களை நீங்களுமே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஜனநாயகன் படத்திற்கு வழங்குவதில் என்ன சார் சிக்கல் இருக்கு? ஜனநாயகன் படத்துக்கு வழங்குறதுல என்ன சிக்கல்ங்கிறத சென்சார் போர்டு அதிகாரி ரீஜனல் ஆஃபீஸர் தான் சொல்லணும். ஏன்னா வெளியில இருந்துக்கிட்டு இது பேசுறதெல்லாம் இந்த எலெக்ஷன் பேச்சுக்கள் மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் நம்ம அவங்க என்னைக்கு அப்ளை பண்ணாங்க, அது என்னைக்கு படம் பார்த்தாங்க, படம் பார்த்துட்டு என்ன ஒப்பீனியன் கொடுத்தாங்க, அந்த ஒப்பீனியனை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தா அந்த கரெக்ஷனை இவங்க பண்ணியிருந்தாங்களாக்க கொடுக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் உடனே டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சென்சார் போர்டில். நான் இன்னைக்கு கொடுத்தா நீ நாளைக்கு கொடுக்கணும், நாளைக்கு கொடுத்தா நாளைக்கு கொடுக்கணும்னு சென்சார் போர்டை சொல்ல முடியாது. இல்ல, வழக்கமா எவ்வளவு காலம் எடுத்துக்குவாங்க இது போன்ற சிக்கலான விவகாரங்கள்ல? வழக்கமான ஒரு விஷயம் சிக்கலான விவகாரங்கள்னா இன்னும் லேட்டு தான் ஆகும். சென்சார் போர்டுல இருந்து சென்சார் சர்டிபிகேட் வாங்காம ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ பட தயாரிப்பு நிறுவனம் சென்சார் சான்று கிடைக்காமையே முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்களா? சான்றே கிடைக்காம அவங்க எப்படி என்ன சென்சார் சர்டிபிகேட்னு சொல்லாம படத்தை விளம்பரம் பண்ணுவாங்க? அது யூவா யூஏவா ஏவா எதுவுமே போடாது எப்படி படத்தை விளம்பரம் பண்ண முடியும்? இல்ல, இப்ப தணிக்கை வாரியம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, வெளியில இருந்து வெளிநபர் புகார் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன புகார் அப்படிங்கறத நீதிமன்றத்துல கூட முன்வைக்கல சார். புகார் இப்போ கொம்பன்னு ஒரு படம் நான் சென்சார் பண்ணேன் சார். சார், இப்போ தணிக்கை சான்று பட காட்சிகள் படம் முழுவதுமாக வெளியாகாத சூழல்ல வெளிநபர் ஒருவர் முன்கூட்டியே புகார் கொடுக்க முடியுமா? இந்த காட்சி இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அனுமானத்திலேயோ அல்லது புகாரோ கொடுக்க முடியுமா? புகார் கொடுக்க முடியும். என்ன புகார் கொடுத்திருக்காங்கிறது பார்க்கணும். ஏனென்றால் இது சட்டத்துக்கு புறம்பா இருக்கு, இல்ல ஜாதி மதத்துக்கு எதிராக இருக்கு, இதுல கலவரம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு, இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். சொன்னா அதை சென்சார் பார்க்க போறாங்க, அவ்வளவுதானே. அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு படத்தை பேன் பண்ண மாட்டாங்க யாரும்.
இல்ல இப்ப சட்ட ரீதியா நடைமுறை சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அப்படின்னா என்ன தீர்வு சார் இதற்கு? இதுக்கு தீர்வு என்னன்னா, ஒரு படத்துக்கு 6 மாசம் முன்னாடியே டிஸ்கஷன் பண்றாங்க, அப்புறம் ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு 2 மாசம் வெயிட் பண்றாங்க, ஸ்கிரீன் பிளே 4 மாசம் பண்றாங்க, ஷூட்டிங் வந்து 1 வருஷம் பண்றாங்க. ஆனா சென்சார் போர்டில் மாத்திரம் இவங்க கொண்டு கொடுத்த அடுத்த நாளே சென்சார் கொடுக்கணும்னா எப்படி முடியும்? அதுக்கு 1 மாசம் கொடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? புரியுது சார். சென்சார் போர்டு ஒன்றும் திண்டிவனம் டோல்கேட்டு கிடையாது. போன உடனே அப்படியே காசு போட்டா டக்குன்னு இந்த மேல அந்த கட்டை தூக்குற மாதிரி சென்சார் கொடுக்க முடியாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அந்த முதல்ல 4 மெம்பர்கள் பார்ப்பாங்க, கூட வந்து அதிகாரி பார்ப்பாரு. அவங்களுடைய ரிப்போர்ட்டை அன்னைக்கு படம் பார்த்த அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே இவங்க ஏற்றுக்கொண்டால் அது உடனடியாக வந்திருக்கிற போது ஏற்றுக்கொண்டேன்னு அதுக்கெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? நான் வாய் வார்த்தையா பேசினேன், நான் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல, அதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்ல சார், மத்திய தணிக்கை வாரியம் அந்த சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில காட்சிகளை நீக்கினா நாங்க யூஏ சான்று தர தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னதா பட தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர் வாதாடி இருக்காரு. ஆனா இப்ப இன்னும் 4 வார கால அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. சொன்னதா அப்படிங்கிறீங்க? எழுதி கொடுத்திருக்காங்களா? இல்ல, பட தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர் வாதாடி இருக்காரு. அதை வச்சு நான் உங்கள்கிட்ட சார் வாதாடுறதுல நம்ம அதை வச்சு நம்ம பேசக்கூடாது சார். அது கோர்ட்டு விஷயத்துல எந்த வக்கீல் வேணா எப்படி வேணா வாதாடலாம். நான் என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தை தான் நான் சொல்ல முடியும். நான் என் மனசுல வந்து டிவிக்கு ஒரு கட்சியா வச்சுக்கிட்டு இப்போ இந்த படத்தை பத்தி நான் பேசக்கூடாது. நீங்க அந்த சென்சாரை பத்தி தான் கேக்குறீங்க, நான் சென்சாரை பத்தி சொல்றேன். கண்டிப்பா சார், அதுல இருக்கக்கூடிய சிக்கல் குறித்து தான் நாமும் பேசிட்டு இருக்கோம். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இவங்க ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போயிருப்பாங்க. இவங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் போக கூடாது இல்லையா சென்சாருக்கு? நடைமுறை சிக்கல்களை தீர்த்துட்டு அதன் பிறகு இறுதி முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதான் சார். சென்சார் என்பது மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல வருதுன்னா கூட அது தனிப்பட்ட அமைப்பு சென்சார். அந்த சென்சாருக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, அங்க போர்டு இருக்கு, போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ஈசியில அது சரியா இல்ல, நான் 40 கட்டு கொடுக்குறேன்னா இல்ல இந்த கட்டை நான் ஏத்துக்க மாட்டேன், 40 கட்டு கொடுக்குறேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இந்த இடம்லாம் அப்ஜெக்ஷனபிளா இருக்கு, இதோட உங்களுக்கு வேணும்னா நாங்க ஏ சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நாங்க யூஏ சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. இல்ல யூ சர்டிபிகேட் தான் வேணும்னா நாங்க இன்னொரு 50 கட்டு இருக்கு, அதை ஏன் பண்ணினா நாங்க யூ சர்டிபிகேட் கொடுக்குறோம் சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷனல் ரூல். நீ கட் பண்ணணும்னு சென்சார் சொல்ல முடியாது. கண்டிப்பா சார். சார் இன்னொரு இதுவும் இருக்கு. ஏன்னா பல கோடி ரூபாய் இதுல முதலீடு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பெரும் இழப்பு கூட இதனால ஏற்படலாம். படக்குழு என்ன செய்ய வேண்டும் சார்? பட தயாரிப்பு நிறுவனம் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? பல கோடி ரூபாய் முதலீடு பண்றவனுக்கு இதை விட இன்னொரு அக்கறை ஜாஸ்தி வேண்டாமா? நான் பல கோடி ரூபாய் போட்டேன்னா எல்லாரும் கதவை திறந்து விடுவாங்களா? அதுக்குன்னு ரூல் இருக்குல்ல. நான் இப்ப ஏர்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டேன், நான் கதவை திறந்து வச்சுன்னு போறேன்னா ஒத்துப்பாங்களா? அதுக்குன்னு சட்டத்திட்டம் இருக்கு சார். பிளேன் கிளம்புறதுக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி வரணும், செக்இன் பண்ணணும் இருக்குல்ல. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் 5 டிக்கெட் வாங்கி வச்சா கூட அதான் கணக்கு இல்லையா? கண்டிப்பா சார். தவிர வந்து இந்த சென்சார் என்பது நாளைக்கு இவங்க வெளிநாட்டுல இந்த படத்தை எங்க வேணா ரிலீஸ் பண்ணிக்கலாம், யார் கேட்க போறாங்க? இந்தியால ரிலீஸ் பண்றதுக்கு தான் பிரச்சனை. வெளிநாட்டுல ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, எல்லா வெளிநாட்டுலயும் ரிலீஸ் பண்ணுங்க, அவ்வளவுதானே. யாரு கேக்குறாங்க? இப்ப இந்த எல்லா ஆடியோ லான்ச்சும் தமிழ்நாட்டுல தானே நடக்குது. இவரையே மலேசியால போய் பண்ணது. அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் எல்லா ஊர்லயும் ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, யார் என்னத்தை கேட்க போறாங்க? அப்ப சென்சார் போர்டு ஒண்ணுமே கேட்காது. நன்றி சார், நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. பொறுத்த வரைக்கும் பெரிய படம் சின்ன படம் கிடையாது சார். சட்ட ரீதியா வந்தா சட்ட ரீதியா செய்வாங்க, அவ்வளவுதான். வேற மேல ஒண்ணாது. நன்றி சார், நன்றி. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.